ஓகே சார். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க இது வந்து நம்ம வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் உடைய பிரிண்ட் அவுட்டுக்கான காப்பி இது. ஸோ இதுல வந்து அதிகமான பார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டைட்டில், அதுக்கடுத்து வந்து மெயினா வந்து பையர்ஸ் உடைய அ டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு. அதாவது நம்ம கம்பெனியுடைய டீட்டெயில்ஸு, கீழ வந்து பையர்ஸ் உடைய டீட்டெயில்ஸு, கன்சைனி இருந்துச்சுன்னா கன்சைனியோடைய டீட்டெயில்ஸ் வரும். அப்படியே நம்ம வந்து ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அ இன்வாய்ஸ் உடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. தென் வந்து ஸ்டாக் ஐட்டத்தோடைய அல்லது லெட்ஜருடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து மெயின் பார்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மிடில்ல இருக்குது இந்த பார்ட்டு. ஸோ அடுத்து வந்து அப்படியே பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா, சிக்னேச்சருக்கான டீட்டெயில்ஸு, டிக்ளரேஷனுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அ டிடில நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ல ஃபார்ம்ஸ் இருக்கும். ஃபார்ம்ல பார்ட் இருக்கும். பார்ட்ல லைன்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. ஸோ லைன்ஸ்ல தான் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இன்வாய்ஸ் நம்பர், டேட் மட்டும் போதும். டெர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிற ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கட்டும். மத்தபடி இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இது 2மே எங்களுக்கு வேண்டாம். இத டோட்டலா வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இப்போ வந்து நம்ம வந்து டெலிவரி நோட், மோட் அண்ட் டெர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம் டேலில. இது வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா, இந்த ஒரு பார்ட்டே 2 டிஃபரண்ட் பார்ட்டா இருக்கும். லெஃப்ட் அ பேசிக் பார்ட், அதே மாதிரி ரைட் பேசிக் பார்ட் அப்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்வாய்ஸ பொறுத்தவரைக்கும் டிடிஎல்ல எப்படி இது குடுத்திருப்பாங்க அப்டின்னா, இஎக்ஸ்பி ஐஎன்பி அப்டின்னு குடுத்திருப்பாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டா வந்து இஎக்ஸ்பி ஐஎன்பி அப்டின்னு இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி ஃபார்ம், பார்ட், லைன்ஸ், ஃபீல்ட் இது எல்லாமே வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்டின்னா குடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு இன்வாய்ஸ்ல நீங்க சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த இன்வாய்ஸ் நம்ம சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா, சில புரோகிராமர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா இந்த இன்வாய்ஸோட பேசிக் பார்ட்டே வந்து டெலீட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் இன்வாய்ஸோடைய மெயினே வந்து டெலீட் பண்ணிடுறது. டெலீட் பண்ணிட்டு நியூவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்ம், பார்ட், ஃபீல்டு, லைன்ஸ் எல்லாமே வந்து நியூவா வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்டைலு. அதர்வைஸ் சில புரோகிராமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிறதுல எதெல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா வேற ஏதாவது நான் வந்து இன்செர்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டு, ஆல்ரெடி இருக்கிறத வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேவையில்ல அப்படின்னா, ஜஸ்ட் டெலீட் அப்படிங்கிறது மட்டும் பண்ணுவாங்க. இப்ப டெலீட் பண்றது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எந்தெந்த பார்ட் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி, அத நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட யூசேஜ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் நீங்க ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டிஸ்பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் ஒண்ணு கேட்கும். அந்த ஸ்கிரீன் நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பையர்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கேட்கும். ஓகேங்களா? பையர்ஸ் உடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதுல டிஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? டெலிவரி நோட் என்ன, மோட்ஸ் அண்ட் டெர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன, தென் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட், அதர் ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டிஸ்பேட்ச் டீடைல்ஸ்ல நம்ம வந்து குடுப்போம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்துல, டெலிவரி நோட் அப்படிங்கிறது தேவையில்ல அப்படின்னா. எக்ஸாம்பிள் டெலிவரி நோட் அப்படிங்கிறது என்னன்னா, டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல நம்ம வந்து ரைஸ் பண்றோம். ஆனா மெட்டீரியல் டிஸ்பேட்ச் ஆனது அல்லது டிஸ்பேட்ச் ஆக போறது வேற ஒரு டேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியலுடைய கன்சைன்மென்ட் அப்படிங்கிறது தனி டாக்குமெண்ட்ல இருக்கும். அதாவது ஜிஆர்என் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குட்ஸ் ரிசிப்ட் நோட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குட்ஸ் ரிசிப்ட் நோட் தனியா நம்ம ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரைஸ் பண்ணி அந்த கன்சைன்மெண்ட்ட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றோம். இல்லன்னா ஃபியூச்சர்ல அந்த கன்சைன்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கான இன்வாய்ஸ் காப்பி மட்டும் லேட்டரா அல்லது பிஃபோர் கன்சைன்மென்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ரைஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த டெலிவரி நோட் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல குடுத்துக்கலாம். இத நம்ம வந்து பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் பார்ட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பார்ட்ட கூட நம்ம வந்து டெலிவரி நோட் அப்படிங்கிறது குடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்ம கிரெடிட் பேசிஸ்ல குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, பேமெண்ட்டுக்கான டியூ டேட் வந்து மென்ஷன் பண்றோம். எவ்வளவு நாளுக்குள்ள அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம குடுத்தோம். அத செட் பண்றோம் அப்படின்னா, மோட் அண்ட் டெர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல
ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா 45 டேஸ் அப்படின்னா 45 டேஸ், 60 டேஸ்னா 60 டேஸ். இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா பில் வைஸ் டீடைல்ஸ்ல இருக்கிற மோட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது டியூ டேட்டா பேஸ் பண்ணி இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் ஆயிடும். அதே மாதிரி அதர் ரெஃபரன்ஸ் டேட்டு, அதர் ரெஃபரன்சஸ், ஆர்டர் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேங்களா? ஸோ இந்த இன்வாய்ஸுக்கு அகைன்ஸ்டா ஆல்ரெடி வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து இந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம்னா ஆர்டர் டீடைல்ஸ், ஆர்டருடைய டேட். ஓகேங்களா? டிஸ்பேட்ச் டாக்குமெண்ட் நம்பர், டெலிவரி நோட்டுக்கான டேட்டு. ஸோ அதே மாதிரி டிஸ்பேட்ச் ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து அனுப்பணுமா, எந்த லொகேஷனுக்கு அனுப்பணுங்கிறது டெஸ்டினேஷன் நம்ம கொடுத்துருக்கலாம். டிஸ்பேட்ச் வந்து இப்போ சில டிரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து அதர் மோட் ஆஃப் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் மூலமா நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது ட்ரெயின் மூலமா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா ரயில்வே ரிசீப்ட் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அல்லது தேர்ட் பார்ட்டி கன்சைன்மெண்ட், லாரி வேற ஏதாவது ஒரு கன்சைன்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்எல்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுப்போம். லாரி ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்ஆர் நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? லாரி ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து நம்ம சொல்றோம். எல்ஆர் ரிசிப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதர் டாக்குமெண்ட் இருந்துச்சு கன்சைன்மெண்ட்ல அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகும். அதர்வைஸ் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் எல்லாமே இருக்காது. ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு எதெல்லாம் அவைலபிளோ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல பிளாங்காவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளாங்காவே விட்டுடலாம். ஆனா நியூவா வந்து சாஃப்ட்வேர் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இது கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற இன்வாய்ஸ், ஸோ இதெல்லாம் என்னன்னே தெரியாது. கஸ்டமர் இது என்னன்னு கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எதுக்கு அது இருக்கு, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா டிஃபால்ட் டேலியில இந்த பார்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் டேலியில வந்து டிஃபால்ட்டா வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நார்மலா வந்து நீங்க வந்து ஒரு நியூ கம்பெனி கிரியேட் பண்ணி அதுல வந்து நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இப்ப இன்வாய்ஸ் நீங்க ரைஸ் பண்ணும்போது F12ல ப்ரொவைட் டிஸ்பேட்ச் ஆர்டர் எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை நம்ம வந்து எஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். ஒரு கஸ்டமர் நம்ம வந்து கொடுத்த உடனே மெயினா வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்பேட்ச் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ இதுல இருந்து இன்ஃபர்மேஷன் இங்க நம்ம என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இப்போ வந்து இந்த பார்ட்டியோட டீடைல்ஸ் நான் டிஃபால்ட்டா 45 டேஸ் 30 டேஸ் கொடுத்துறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மோட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாத்தீங்கன்னா அங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷன் இங்க டிஃபால்ட்டா எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து டெலிவரி நோட் நம்பர் ஏதாவது நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். டேட் நம்ம கொடுத்துக்கலாம். மல்டிபிள் கன்சைன்மெண்ட் இருந்துச்சுன்னா மல்டிபிள் கன்சைன்மெண்டோட டெலிவரி நோட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோடைய டேட் அண்ட் டீடைல்ஸ். டிஸ்பேட்ச் டாக்குமெண்ட் நம்பர் செப்பரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்பேட்ச் டாக்குமெண்ட் நம்பர் கொடுக்கலாம். எந்த மாதிரி நம்ம வந்து மோட் ஆஃப் டிஸ்பேட்ச் என்னங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லைக் கண்டெய்னருங்கிற கொடுக்குறோம், லாரின்னு கொடுத்துக்கிறோம், ட்ரெயின் கொடுத்துக்கிறோம், ஸோ சம்திங். ஸோ டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி எந்த ஏரியாவுக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். கெரியர் அண்ட் ஏஜென்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ட்ரேடருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? தென் இப்படி நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டெலிவரிக்கான ஒரு டீடைல்ஸ். ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க வந்து அப்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ போல்டா அதுவே வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேல வந்து இன்வாய்ஸ் நம்பர், டேட் கண்டிப்பா வேணும் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு. அது ரெண்டுமே இருக்கட்டும். கீழே வந்து டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறதுல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி சென்டர்ல இருக்கக்கூடிய அதாவது மிடில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி எல்லாமே வேண்டாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎல் தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ டேலியில டிஃபால்ட்டா ஒரு பிரிண்ட் அவுட் நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். கிளியர்? ஸோ இது எப்படி நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து முதல்ல அந்த இன்வாய்ஸோடைய பேசிக் கோடிங்கை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து விசிஹெச் பிரிண்ட் காமன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஃபால்ட்டா ஒரு கோடிங் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன பார்ட்லாம் வந்து இன்வாய்ஸ்ல இருக்குங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இங்க ஃபார்ம்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கோடிங் அப்படிங்கிறது இந்த இதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல தான் பார்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்ட்ல தான் வந்து என்ன ஆகும்னா லைன் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? இதை வந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கு இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் என்ன பார்ட் இருக்கு, என்ன ஃபார்ம் இருக்கு, எந்த லைன் நம்ம வந்து என்னென்ன லைன் வந்து குடுத்துருக்காங்க, அந்த ஃபீல்டோட டீட்டெயில்ஸ் நம்ம மாத்தணும் அப்படின்னா, இதுல போயிட்டு நீங்க வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இந்த கோடிங்ல மாடிஃபை பண்ண முடியாது. செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அனதர் கோடிங் நம்ம அனதர் ப்ரோகிராம் எடுத்து, ஜஸ்ட் நம்ம வந்து டெலீட் அல்லது ரீப்ளேஸ் அல்லது ரீநேம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடிஃபையர் பண்ணி நம்ம வந்து பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் EXP இன்வாய்ஸ் பேசிக் லெஃப்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்றேன். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் லெஃப்ட்டோல என்னென்ன மாதிரியான பார்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஒரு பார்ட்டுக்குள்ள இன்னொரு பார்ட் குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பார்ட்ல அனதர் பார்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ மெயின் பார்ட் அந்த பார்ட்ல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதுல EXP, INVன்னு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ESP இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு. அதுக்கடுத்து வந்து டெலிவரிக்கான நோட்டு, சப்ளையர் ரெஃபரன்ஸ், ஆர்டருக்கான நம்பர். ஓகேங்களா? தென் வந்து இது ஜாப் ஒர்க் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? JWM அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா ஜாப் ஒர்க்கானது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து EXP இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய பிரிண்ட் அவுட்ல இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், பேசிக் இன்ஃபர்மேஷனா வந்து 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதுல வந்து நான் வந்து லெஃப்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்ப காமிச்சேன். ஸோ ரைட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து நம்ம EXP INV பேசிக் ரைட் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை நான் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நம்ம மாடிஃபை பண்ணணும் அல்லது டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இத நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடிஃபை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஆட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரீநேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒண்ணு டெலீட் பண்ணிட்டு, திரும்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் யூஸ் பண்ணி கூட நீங்க நியூ பார்ட் அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நியூ பார்ட் நீங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதுல வந்து தேவையான லைன்ஸ் என்னென்ன நீங்க குடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க நியூ லைன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த நியூ லைன்ல ஒரு ஃபீல்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நியூ ஃபீல்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து குடுக்குறீங்க. அந்த நியூ ஃபீல்டுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பார்ட்டே நீங்க டெலிட் பண்றீங்கன்னா, நியூ பார்ட் ஆட் பண்ணணும். அடுத்து அந்த பார்ட்ல வந்து என்ன பண்ணணும்னா, நியூ ஃபீல்ட் ஓகே நியூ லைன் ஆட் பண்ணணும். அந்த லைனுக்குள்ள நியூ ஃபீல்ட் ஆட் பண்ணணும். அந்த ஃபீல்டுக்கான செட்டஸ் என்ன? அதுல அங்க என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம். கிளியர்? கிளியர் சார்? இதுவரைக்கும் நான் சொன்னது? ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம வந்து TDL அப்படிங்கிறது வந்து டேலிங்கிறது ஆல்ரெடி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, கஸ்டமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வந்து இதுல மாடிஃபை பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன்ல நம்ம வந்து மாடிஃபை பண்ணிட்டு, நியூவா நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, நியூவா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் யூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்ல நீங்க வேற ஏதாவது நீங்க வந்து கொண்டு வர நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் முதல்ல இந்த பார்ட்ட டெலீட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆட் குடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூ பார்ட் ஆட் பண்ணி, அந்த பார்ட்ல நீங்க மத்த டீடைல்ஸ் எல்லாம் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இதான் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆ இன்வாய்ஸ்ல பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய, அதாவது இந்த பிரிண்ட் அவுட்ல பேசிக்கலா நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆல்டரேஷன் ரிப்போர்ட் நீங்க ஆல்டர் பண்றதா இருந்தாலும் சரி, பிரிண்ட் அவுட் நீங்க ஆல்டர் பண்றதா இருந்தாலும் சரி, முதல்ல அதோடைய பேஸ் டிஃபால்ட் கோட் என்னங்கிறத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெலீட் பார்ட் ஓகேங்களா? இங்க இருந்து எடுத்து தான். ஓகேங்களா? இப்ப லெஃப்ட் பார்ட்ல எடுத்து எனக்கு எதெல்லாம் வேணாங்கிறத நான் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெலீட் பார்ட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இங்க வந்து டெலீட் பார்ட்ஸ் குடுத்துட்டு, அங்க வந்து டிக்ளேர் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டேன். அப்படி செலக்ட் பண்ண
நான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் வேண்டாம் அப்படின்னா நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் டெலிட் பண்ணாம நீங்க வந்து விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னா நீங்க ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறது நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் பாக்குறது காட்டுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோடிங்கை நான் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆல்ட் டி தென் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து அதை ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ டெலிட் அன்வான்டட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கோடிங், அதாவது அந்த கோடிங் வந்து நான் வச்சிருக்க நேம் அப்படி நம்ம வந்து பவுச்சர்ல போயிட்டு நான் வந்து F8 கொடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் வந்து நான் காட்டுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3 பார்ட் மட்டும் தான். இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், அது கீழே வந்து டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி, அவ்வளவுதான் 3 தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. கிளியர்? ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நாங்கள் வந்து இன்வாய்ஸ் டைரக்டா நாங்கள் ரைஸ் பண்ண மாட்டோம், முதல்ல கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கிடுவோம், அந்த ஆர்டரை வந்து நாங்கள் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். டீச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டர் முதல்ல அவங்க என்ன கேட்டாங்க, அல்லது எஸ்டிமேஷன் என்ன கேட்டாங்க, கொட்டேஷன்ஸ் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆர்டரா ட்ரீட் பண்ணி அந்த ஆர்டருடைய நம்பர் என்ன, ஆர்டருடைய டேட் என்ன அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும். ஸோ அதை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம அதை மட்டும் டெலிட் பண்ணாம நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்டுடலாம். ஸோ ஆர்டருடைய நம்பர் தென் ஆர்டருடைய டேட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிட்டோம்னா சாஃப்ட்வேர் ரீட் பண்ணாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் டிடில ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ வவுச்சர் கண்ட்ரோல் பி கொடுப்போம், ரிவ்யூ அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, பையருடைய ஆர்டர் நம்பரும் டேட் மட்டும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஆகுது. இது எப்படி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து அவங்க டீடைல்ஸ் அவங்க கொடுக்கும்போது, ஓகேங்களா? இப்போ வந்து பி லிமிடெடுக்கு பில் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் நம்பர் என்ன, அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறோம். அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரீவியூல இருந்து ஆர்டர் நம்பர் டீடைல்ஸ் கரெக்டா வந்து மேட்ச் ஆகுதுங்கிற செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து தப்பா வேற எதையும் நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது இல்லையா, அதனால. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பையர் ஆர்டர் நம்பர் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க வந்து கிளியர். ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ ஆர்டர் நம்பர் அண்ட் டேட்டுக்கு பதிலாக சில ஆர்கனைசேஷன், அதாவது என்னன்னா ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு அகைன்ஸ்டா தான் இன்வாய்ஸ் பண்ணோம்னா இந்த மட்டும் நம்ம வந்து ஆக்டிவ் கொண்டு வந்துக்கலாம், அல்லது நீங்க வந்து டெலிட் பண்ணும்போது இதை நீங்க டெலிட் பண்ணாம விட்டுருலாம். சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வந்து நாங்க அனுப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நாங்க வந்து அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல தான் நாங்க வந்து அவங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து லேட்டா தான் நாங்க வந்து அவங்களுக்கு ரைஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மெட்டீரியல் அனுப்பும் போது என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணோம், அப்படி நாங்க அந்த டாக்குமெண்ட்டுக்கான டேட் என்ன, ஸோ எந்த டேட் ஆஃப் கன்சைன்மெண்ட் வந்து ப்ரீவியஸா நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இன்வாய்ஸ் வந்து லேட்டா அனுப்புறாங்க, சேல்ஸ் பில் வந்து லேட்டா தான் நாங்க பாஸ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி நாங்க ஜிஆர்என் நாங்க வந்து பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஜிஆர்என் இன் தி சென்ஸ் குட்ஸ் டெலிவரி நோட். ஓகேங்களா? அது குட்ஸ் ரிசிப்ட் நோட் அப்படி நம்ம வந்து சொல்லலாம் ஜிஆர்என். ஸோ ஜிஆர்எனுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாங்க வந்து பில்லுங்கிறது நடக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஆர்டர் வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து கன்சைன்மெண்ட், அந்த கன்சைன்மெண்ட் டேட் வேணுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்க வந்து நான் வந்து ஜஸ்ட் இந்த ஆர்டர் வந்து டெலிட்லவே இருக்கட்டும், அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா டெலிவரி நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டெலிவரி நோட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அதை மட்டும் நான் டெலிட் பண்ணாம இருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெலிவரி நோட், தென் டெலிவரி நோட்டோடைய டியூ டேட் வந்து மேபி இருக்கலாம். ஓகேங்களா? டெலிவரி நோட்டுக்கான டேட் எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்க வந்து டெலிவரி நோட்டுக்கான டேட் எதுவும் இல்ல, எக்ஸாக்டா தெரியல. ஓகேங்களா? ஸோ இது இதா இருக்கும், நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ EXP ஷிப் டேட், இது ஷிப் டேட், ஷிப்பிங் டேட், டெஸ்டினேஷன். ஓகே. ஸோ இதே இருக்கட்டும், ஜஸ்ட் நான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம் கோடிங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பில் ரைஸ் பண்ணும்போது அவங்க டெலிவரி டீடைல்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்வாய்ஸ் லேட்டா நடக்குது, டெலிவரி நோட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டெலிவரி நோட் நம்பர் இது ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட், அதோடைய டேட், அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டாவது கன்சைன்மெண்ட், அதோடைய டேட். இந்த மாதிரி வந்து என்னன்னா டெலிவரி டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவியூல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்தது 2 கரெக்ட் தான், ஷிப்பு தான்,
டெலிவரி நோட்டோடைய டீடைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஆர்என் நம்பருடைய நம்பர் இங்க இருக்கு, அதுக்கான டேட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜிஆர்என் அதோடைய டேட். ஸோ எத்தனை கன்சைன்மெண்ட்ல இது வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஓகேங்களா. சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து 5-6 கன்சைன்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா. மோர் தென் 5 கன்சைன்மெண்ட் 6 கன்சைன்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சம். ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தது வந்து என்னன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ தேவையில்லாததை நம்ம வந்து ரிமூவ் பண்றோம், தேவையானதை மட்டும் நம்ம வந்து கோடிங்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு இன்வாய்ஸ்ல நம்ம வந்து ஒரு சில நியூ ஃபீல்டு ஒன்று ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். ஸோ இந்த டிஃபால்ட் பிரிண்ட் காமன் ரிப்போர்ட்டை நீங்க வந்து டோட்டலா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணும்போது ஏதாவது நியூ ஃபீல்டு நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிக்னேச்சருடைய பார்ட்ல நம்மளுக்கு வந்து அடுத்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சப்ளையர் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா. சப்ளை ரிமார்க்ஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நாங்க நோட் பென்லயே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது என்னன்னா ஏதாவது ரிமார்க்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நம்ம வந்து பென்சில்ல வந்து எழுதுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அல்லது பென்னில் நம்ம வந்து எழுதுறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபீல்டு நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா. அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரிமார்க்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த லொகேஷனை நீங்க ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து செட் பண்ணி. ஓகேங்களா. ஸோ அனதர் கோடிங் ஒன்று காட்டுறோம் பாருங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா EXP இன்வாய்ஸ் லெஃப்ட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. EXP இன்வாய்ஸ் லெஃப்ட் சைன் டிஃபால்ட்டா வந்து என்ன அப்படின்னா டேலியில வந்து ஒரே ஒரு சைன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. டிஃபால்ட்டா டேலியில ஒரே ஒரு சைன் மட்டும்தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சைனிங் மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அவுட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த போர்ஷன் என்னன்னு. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாட்டம்ல ஓகே. ஸோ பாட்டம்ல நம்மளுக்கு வந்து சிக்னேச்சருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா. சிக்னேச்சருக்கு. ஸோ இந்த சிக்னேச்சர் வந்து ரைட் சைடு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது இந்த பார்ட் தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ளையர் ரிமார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அதர் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். ஒரு அண்டர்லைன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து பிளாங்கா விட்டுடலாம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதை வந்து இந்த பார்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அது லெஃப்ட் சைன் அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதாவது லெஃப்ட் சைன்ங்கிறது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இதை மட்டும் நான் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. காப்பி பண்ணி அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. லெஃப்ட் சைனுக்கு பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க மாடிஃபிகேஷன் மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு பார்ட் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா. ஸோ ஒரு பார்ட் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது ஆஃப்டர் இன்வாய்ஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க கொடுத்தோம். அது எப்படி நான் வந்து இங்க ஒரு பார்ட் இருக்கு. அப்ப ஆஃப்டர் எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைன் அப்படின்னு எடுக்கும்போது இங்க ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சில பார்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. 2 பார்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்ன அப்படின்னா இன்வாய்ஸ் உடைய வேர்ட்ஸ். ஓகேங்களா. அந்த அமௌண்ட்டுக்கான அமௌண்ட் இன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவே பிரிண்ட் ஆகுது இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்வாய்ஸ் இன் வேர்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஓகேங்களா அது ஆஃப்டர் திஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு இந்த பார்ட்டுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நேம் வைக்கிறேன். நம்ம வந்து ஆட் பண்ண நியூ பார்ட்டுக்கு சப்ளையர் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பார்ட் நம்ம வந்து ஆட் பண்றோம். இது வந்து நான் இங்க பண்ணிருக்கதே வந்து என்னன்னா நியூ பார்ட் நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்றேன் இல்லையா. அப்ப இதுக்கான பார்ட் டெஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ எதுக்கு அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பார்ட் டெஸ்கிரிப்ஷன்ல சப்ளையர் ரிமார்க்ஸ்னே கொடுத்தேன். ஒரு பார்ட்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மெசேஜஸ்க்கு அல்லது அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அந்த ஃபீல்டுக்கு லைன் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ லைன் வந்து பார்ட்ல தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம். ஸோ ஆட் லைன்ஸ்
அதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ளையர் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஆட் லைன்ஸ்ங்கிறதுல. ஸோ இந்த லைன்ஸுக்கு நான் வந்து என்ன பண்றேன், இது ஒரு லைன் அப்படிங்கிறதுனால லைனுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த டெஸ்கிரிப்ஷன்ல தான் நான் வந்து ஃபீல்டை டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா, அந்த லைனுக்கு ஃபீல்டை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறோம். அந்த டெஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்டர் யுவர் ரிமார்க்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்னதா நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு இன்ஃபோ வந்து நான் கொடுக்குறேன். அந்த இன்ஃபோக்கு பாட்டம்ல எனக்கு ஒரு அண்டர்லைன் எனக்கு வரணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஏதாவது அந்த இன்வாய்ஸ் ரிலேட்டட் நம்ம வந்து ஏதாவது நோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்றோம், அதுக்குன்னே ஒரு செப்பரேட் செக்ஷன் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிடறோம். ஸோ அதுல வந்து ரிமார்க்ஸ்ங்கிற தனி செக்ஷனா இருக்கும்போது எதா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல நோட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா வேற ஒரு பர்சன்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ட்ல தான் ரிமார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக ரிமார்க்ஸ்க்கு ஒரு பார்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ முக்கியமான ரிமார்க்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க வந்து ரியல் அக்கௌண்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அங்கேனா நீங்க பார்க்கும்போது என்னன்னா ஒரு பில்லுன்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பில்லுக்கு வந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா செக் நம்பர் என்ன, ஆர்டிஜிஎஸ் பண்ணோம்னா யூடிஐ நம்பர் சொல்லணும் இல்லையா, யூடிஐ நம்பர் என்ன, எந்த டேட்ல ஆர்டிஜிஎஸ் பண்ணோம், என்ன அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, தென் வந்து என்னன்னா பில்ல இருக்கக்கூடிய குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி நம்ம செக் பண்ணும்போது எத்தனை ரியலா வந்து எவ்வளவு குவான்டிட்டிஸ் இருந்துச்சுங்கிறத செக் பண்ணுவோம். வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பில்லு ஃபுல்லா அதிகமா வந்து பென்சில்ல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஒரு சில ரிமார்க்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் பாட்டம்ல ஒரு ஒரு பார்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பிளாங்கா நம்ம கொடுத்துடுறோம். அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்தோம்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நோட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு ரிமார்க்ஸ். இதே ஒரு சில ஆர்கனைசேஷன்ல முக்கியமான ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிமார்க்ஸோட நேம் என்னங்கிறத கூட கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, அந்த ரிமார்க்ஸோடைய எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படிங்கறத கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ரிமார்க்ஸா நீங்க வந்து கீழே தான் நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து ஃபீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம செட் பண்ணலாம். ஓகே, இந்த கோடிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்ட், ஃபார்ம், லைன், ஃபீல்டு இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதான். இது சிம்பிளா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு இன்வாய்ஸ்ல வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னது வந்து ஒரு பார்ட்டை நம்ம டெலீட் பண்ணிடுறோம். அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு நியூ பார்ட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கோடிங்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணியும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். 1 செகண்ட். ஸோ காப்பி கிளிப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். வவுச்சர்ஸ், கண்ட்ரோல் பி, ப்ரீவியூ. கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்டர் யுவர் ரிமார்க்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துருது. ஓகேங்களா, என்டர் யுவர் ரிமார்க்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு போல்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டைல் மாத்திக்கிறீங்க. கலர் மாத்தணும் அப்படின்னா கூட நீங்க வந்து கலரையும் நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபாண்டோட நேம் டீடைல்ஸ் நீங்க மாத்தணும் அப்படிங்கிற பட்சம் ஸோ சம்திங் நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளா நான் வந்து என்டர் யுவர் ரிமார்க்ஸ் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஃபார்மேட்ல நான் வந்து நீங்க ஃபார்மேட் மாத்தினா தானே மாத்திப்பாரு. கிளியர்? சார் ஓகே சார். இப்போ நம்ம பார்த்த ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார்.